எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சௌமியா. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 2A வந்து அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். படிச்சுட்டோம் 1 இயரா 2 இயரா 6 மந்த்தோ ஏதோ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு ஒரு எக்ஸாமை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அந்த 3 ஹவர்ஸ் எப்படி நம்ம படிக்கணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எக்ஸாம் சென்டர் போகணும் அப்படின்னா நம்ம ஹால் டிக்கெட் வந்து 10 days முன்னாடியே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 10 days முன்னாடியே ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு உங்கள் லோக்கல்லே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடம் தெரியும், இந்த ஸ்கூல் தான் அப்படி சொல்லி. பட் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 30 minutes 45 minutes மேலே ஆகுது அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் போய் ஃபஸ்ட்டு அந்த சென்டரை பார்த்துட்டு வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன இங்கே தான் இருக்குது அப்படின்னு நினச்சி போயிருப்பாங்க. ஆனால் அந்த இடம் இல்லை, வேறு சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து அதாவது இவ்வளோ தூரம் படித்தோம், அன்றைக்கி அந்த எக்ஸாம் சென்டர் தப்பானதால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே தெரிஞ்சவங்களுக்கு அப்படி நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணணும்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச பிளேஸாக இருந்தால் ஓகே, ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக முன்னாலே போய் அந்த சென்டரை பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், காலையில் எழுந்து எதுவுமே படிக்காதீங்க. ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த எக்ஸாம் சென்டரில் வந்து ரொம்ப அப்போ தான் ரொம்ப விறுவிறுப்பாக அப்படியே புதுசுலாம் எடுத்து படிப்பாங்க. ரொம்ப நம்மளுக்கு வந்து பயம் வந்துடும் அவங்கள பார்த்தா. ஸோ அது மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக போங்க. ஹால் டிக்கெட், நமக்கு ஆதார் கார்டு, பென் இது மட்டும் எடுத்துகிட்டு போங்க. காலையில் நல்லா தூங்கி எழுந்துருங்க. ஒரு 7 o'clock 6 o'clock எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, சாப்பாடு வந்து நமக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம், ஹெல்த் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எது ரொம்ப டைஜஸ்ட் ஆகும் ஈஸியாக, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் போங்க. எக்ஸாம் சென்டர் போயிட்டு ஒரு 1/2 hour ஒரு 1 hour முன்னாடியே கூட போயிடுங்க, தப்பு இல்லை. போயிட்டு ரிலாக்ஸாக இருங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் நமக்கு வந்து அவங்களே வந்து 1/4 மணி நேரம் முன்னாடியே கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஷின் பேப்பர் வாங்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன ஃபில் பண்ணணும், ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு டைம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு OMR ஷீட்டில் எதுவுமே ஃபில் பண்ணிடாதீங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபில் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நம்பர், நம்ம கொஷின் புக்லெட் நம்பர் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே சைன் போடணும், எங்கே ஃபிங்கர் தம் இம்ப்ரெஷன் வைக்கணும் அதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடுங்க. அஃபிஷியலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் உங்கள் கையில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு முறை எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம 200 கொஷின்ஸ் இருக்கும், நடுவில் ஒரு சில கொஷின் பிரிண்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம அப்போ ஃபஸ்ட்டே பார்த்து எல்லா கொஷினும் செக் பண்ணிவிட்டு சொல்லிவிடுங்க இன்ஸ்ட்ரக்ஷனில். எனக்கு வந்து இல்லை ஒரு கொஷின் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்காது, இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தமிழ், இப்போ ஜென்ரல் தமிழ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த 100 கொஷினை நான் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படியும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தமிழ் 100 கொஷின் இருக்குன்னா அந்த 100 கொஷினை தெரிஞ்ச கொஷின்லாம் மட்டும் லைட்டாக நமக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து OMR ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணும்போது பார்த்து ஃபில் பண்ணணும். நமக்கு வந்து கை வச்சு பண்ணுங்கள். இப்போ 21னா 21ல் தான் பண்ணணும், 22ல் பண்ணிடக்கூடாது. 23னா கரெக்டாக அந்த 23க்கு நேராக பண்ணணும். அதே மாதிரி ஏன்னு நினச்சி நம்ம Bயில் போய் நான் வந்து 2 கொஷின் அது மாதிரி வந்து விட்டேன் 2022ல். அந்த 2 கொஷின் போட்டிருந்தா எனக்கு வந்து 2022 குரூப் 4ல் ஜாப் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஏன்னா கரெக்டாக ஏல மார்க் பண்ணணும், பினா கரெக்டாக Bயில் மார்க் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த OMR ஷீட்டில் பண்ண வேண்டியது இதுதான். கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணணும், சைன் போடணும், நம்ம ரிஜிஸ்டர் நம்பர், கொஷின் புக்லெட் நம்பர் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில என்ன பண்ணுவாங்க, மேக்ஸ் நான் ஃபஸ்ட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் எடுத்து வச்சு போடுவாங்க. ஜிஎஸ் ஃபஸ்ட்டு போடுறேன், ஜிஎஸ் தனியாக போட்டு மேக்ஸ் தனியாக போடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போ 101 கொஷின்லேருந்து 200 கொஷின் வரைக்கும் இருக்குன்னா அவங்க கொஷின் எந்த இதில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ரேண்டமாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம மேக்ஸ் மட்டும் போடும்போது நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மென்சுரேஷன் ஃபார்முலாஸ்லாம் நான் ஞாபகம் இருக்கிறது கூட மறந்துடும். நீங்கள் ஒரு ஜிஎஸ் போட்டு மேக்ஸ் வந்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஷின் பேப்பரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே சால்வ் பண்ணுங்கள். தெரியாத கொஷின்ஸை வந்து ஒரு 30 seconds பாருங்கள். இந்த கொஷின் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் தெரியும், கான்ஃபிடண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறத மட்டும் குறிங்க. தெரியாததை சின்னதாக ரவுண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த டைமில் வந்து தெரியாத கொஷினை யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்கிறது 3 hours தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பாஸ் பண்ணணும் தான் பார்க்கணும். அந்த 3 hours தான் நமக்கு ரொம்ப மேஜராக வந்து நமக்கு ப்ளே பண்ணும். ஸோ அதனால் தெரியாத கொஷினை விட்டுருங்க. ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்த கொஷின் நம்ம அட்டன் பண்ண முடியாது. தெரியாத கொஷினை விட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் அடுத்த கொஷின் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போகும்போது நம்ம பிரெயின் வந்து அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், எங்கேயாவது நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை ஞாபகப்படுத்தி நம்ம வந்து போட்டுடலாம். தெரியாத கொஷினை விட்டுருங்க. மேக்ஸுமே அதே மாதிரி தான். ஒன் டைம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆன்சர் வரல அப்படின்னும் போது அந்த கொஷினை விட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ வந்து புதுசாக எத்தனை ஏ இருக்குது எத்தனை பி இருக்குது அது மாதிரிலாம் வந்து ஃபில் பண்ணணும். அதை வந்து லாஸ்ட் டைமில் வந்து நமக்கு அது வராது.
ஏ வந்து ஏ கால்குலேஷன் வராது, மொத்தத்தையும் ஆட் பண்ணி நம்ம பார்க்கும்போது 200 வரணும். ஸோ அது வந்து வராது. அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து வீட்டிலே பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி 200 வருதா அப்படின்னு செக் பண்ணும்போது நம்ம அங்கே வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் ஈஸியாக போடுவோம். ஸோ அது வந்து கரெக்டாக வரணும், இல்லைனா வந்து சம் நெகட்டிவ் மார்க் வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. இப்படி தான் வந்து ஒரு எக்ஸாமை வந்து அந்த 3 ஹவர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட படிங்க. தேங்க்யூ.